Praise the Lord. How are you this morning? எப்படி இருக்கிறீங்க? Today we are going to meditate a scripture from a very favorite chapter of mine. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அதிகாரம் 1 சாமுவேல் chapter 14. மிக்மாஷ் ஜானத்தன் எப்படி போய் சண்டை போடுறாரு. This chapter is so much interesting, very fascinating. இதுல இருந்து நிறைய காரியங்களை நான் கத்துக்கொண்ட அநேகம் வரும். இந்த சாப்டர்ல இந்த அதிகாரத்தை என் வாழ்க்கையில நான் உரிமை பாராட்டி நான் வெற்றியை கண்டிருக்கேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் 45th 45வது வசனம். தமிழ்ல என்ன போட்டிருக்கோம்? தேவனோட கூட சேர்ந்து அவன் காரியத்தை யோனத்தான் நடப்பித்தான். தேவன் துணை நிற்க அவர் இந்த காரியத்தை நடப்பித்தான். ஆங்கிலத்துல Jonathan worked with God this day. யோசித்து பாக்குறீங்களா? God is working and he is partnering with Jonathan. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் மெசேஜ்ல போட்டிருக்கு, Jonathan worked hand in hand throughout the day, all through the day with God, and he won the victory. அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் சில காரியங்களை வந்து ஐ ஹேவ் டு டூ இட் அலோன், ஐ டோன்ட் நோ, எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்னு சம்டைம்ஸ் வி கெட் லாஸ்ட். வாட் டு ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் யூ. நான் நிறைய தடவை இந்த சுச்சுவேஷன்ல வந்திருக்கிறேன். ப்ராப்ளம் சால்விங், இஷ்யூஸ் இன் த ஒர்க் பிளேஸ், கம்பெனி பாலிட்டிக்ஸ், அந்த மாதிரி டைம்ல எல்லாம் we cannot do it with our own intelligence. நமக்கு ரொம்ப கம்மியான ஞானம். But when we work partner with God, தேவன் துணை நிற்கும் போது, no matter whether you're working or even at home or whatever you're doing, தேவன் துணை நிற்கும் போது நமக்கு ஜெயந்தான். Hallelujah. Actually இதே இன்சிடென்ட் ஹிஸ்டாரியன்ஸ் பார்க்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல நான் சர்ச்சில் கூட ஷேர் பண்ணிருப்பேன். 1915-17 போல ரியலி இதே இடத்துல இதே இன்சிடென்ட் was repeated. But today I want to share another testimony of mine. நான் ஒரு கம்பெனியில வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியில லே ஆஃப் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாங்க வேலை செய்த அந்த டைம்ல இட் வாஸ் வெரி டர்மல். ரொம்ப எக்கானமி வாஸ் நாட் குட் யூஎஸ்ல. ஸோ ரொம்ப டர்புலன்ட் டைம்ல இருந்த போது அடிக்கடி எல்லா கம்பெனிலும் லே ஆஃப், வேலையில இருந்து நிற்கும். அது லே ஆஃப்னா ஃபயரிங் கிடையாது. திஸ் இஸ் லே ஆஃப். லே ஆஃப்னா மாஸ் 1000 10,000 அந்த மாதிரி. ஸோ இவ்வளவு பேர் வெளியில வந்தாக்கா எங்க அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால I prayed, கர்த்தாவே, what is this, what should I do? The Lord said, go and claim your blessing அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த கம்பெனிக்கு வெளியில இருந்துட்டு நல்லா என் கரத்தை நீட்டி காருக்குள்ளேயே அமர்ந்துட்டு I was declaring that my job should be protected. அதோட நான் நிற்காம okay, what should I do Lord அப்படின்னும் போது, உன்னுடைய வேலையில யூ ப்ரூவ் தட் யூ வெரி கேப்பபிள், உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்றத நீ ப்ரூவ் பண்ணணும். ஸோ எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எங்க போய் நான் ஹெல்ப் பண்றது. பட் காட் பியூட்டிஃபுல்லி ஹி கேவ் மீ விஸ்டம், ஐடியாஸ். சில காரியங்கள்லாம் கம்பெனியில அந்த ஆப்ல வந்து அந்த வெப்சைட்ல சரியில்லாம இருந்தது. ஸோ இதை எப்படி நான் இன்னும் பெட்டர் ஆக்குறது அப்படின்ட்டு நானா போயிட்டு கண்டுபிடிச்சு I started to implement lot of இன்னும் சீக்கிரமா டர்ன் ஓவர் எப்படி பண்றது, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி சும்மா நான் காட்டினோன்னு they were very impressed and they were like my மேனேஜருக்கு ஒண்ணுமே சொல்ல புரியல, அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரிக்வயர்மெண்ட் இல்லாமலே you did so many things அப்படின்ற மாதிரி she was so impressed with me. அவங்களுக்கு முகத்துல ஃபுல்லா ஒரே சிரிப்பு. ஏன்னா நான் நல்லா பண்ண அவங்க எடுத்துட்டு போய் அவங்க பாஸ் கிட்ட எங்க ப்ராடக்ட காட்டிட்டு it will be they'll get funding, right? So அதனால அப்பதான் I understood. இதே சாப்டர் தான் நான் வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது, அஃப்கோர்ஸ் காட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ், காட் இஸ் தேர் டு ப்ரொடெக்ட் அஸ். பட் அந்த நேரத்துல நம்ம ஒன்லி ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு, கர்த்தாவே நீங்க எனக்கு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறியா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத கர்த்தர் விரும்பல. வாட் ஆர் வி கோயிங் டு டு? ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. நம்ம ஜெபிக்கிறோம், நீங்க அந்த காரியத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்றீங்க? கர்த்தரோட சேர்ந்து கை கோர்த்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஆல் த்ரூ த டே. ஜோனத்தன் நடுவுல டயர்ட் ஆயிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போல, all through the day அந்த வசனத்துல போட்டிருக்கு, he worked hand in hand with God all day. So சோறாம வேலையில இருக்கிறீங்களோ, வீட்டுல இருக்கிறீங்களோ, whatever situation, இன்னும் வேலையே வரலன்னு சொல்றீங்களா, prayer is very 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 much needed. prayer முடிச்சிட்ட பிறகு what are we doing? அந்த அப்ளிகேஷன் பண்ணீங்களா, அந்த கான்டாக்ட போய் பாத்தீங்களா, whatever it is, ask the Lord, he will guide you. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, I did not know what to do, but God beautifully he guided me. The same God who led me, who guided me, today he is still there with you to help you.
நீங்க கேட்டீங்கன்னா உதவி செய்வார். இன்னைக்கு ஜெபிக்கலாமா? பிகாஸ் God is going to give you victory. ஏன்னா நீங்க அவரோட கையோட கை சேர்த்து நீங்க செயல்பட போகிறீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே எங்களுக்கு எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்க ஜெபிக்கிறோம். அதோடு கூட உங்களோட எப்படி நாங்க பார்ட்னர் பண்ணி ஜெயத்தை பாக்குறது, இந்த உலகத்துல ஜெயமாக நாங்க வாழ எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துங்க, விசுவாசத்தை அதிகரிங்க, பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. In Jesus' name we pray. Amen. God be with you. You are a victor. You're more than a conqueror. Whatever you're doing, God is going to work with you and you're partnering with God. Amen. Have a blessed day.